அவரந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவரந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சங்கீதமானவர், 2-3 பேருந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேருந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேனென்றவர் நமது தேவன், இருப்பேனென்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர். கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர்,
பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். Shodram, 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 Shodram. Thank you, Jesus. 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 Hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. எங்களை காண்பவரை உம்மை துதிக்கிறோம், எங்களை காப்பவரை உம்மை துதிக்கிறோம், எங்களை விசாரிப்பவரை உம்மை துதிக்கிறோம், தம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்திருப்பவரை உம்மை துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முதலாவது தெய்வன் தாமே சென்று போனதான ஒவ்வொரு நேரங்களிலும் காலங்களிலும் தெய்வன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை சுகபத்திரமாக பாதுகாத்தார். நம்முடைய பிரயாணங்களை வாய்க்கச் செய்தார். நம்முடைய வேலைகளை தெய்வன் தாமே பொறுப்படுத்தி கொண்டார். வேலை செய்வதற்கான கிருபைகளை தந்தார், பலனை தந்தார். தெய்வன் இம்மட்டுமாக நம்மளை ஜீவனோடு கூட அவருடைய சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக தெய்வன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு இரக்கங்களுக்காக, அநாதி திட்டங்களுக்காக, நோக்கங்களுக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். நாம் இந்த இடத்திலே வந்து கூடியிருப்பது ஏதோ எதேச்சையாக நடந்த ஒரு காரியம் அல்ல. தெய்வன் நிச்சயமாகவே இந்த நேரத்தை முன்குறித்திருக்கிறார். அதிலும் முக்கியமாக நம்மை முன்குறித்திருக்கிறார். தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுக்கென்று நன்றி செலுத்தும்படியாக இந்த நல்ல தருணத்தை தேவன் தாமே நமக்கு அமைத்து கொடுத்தார். நம்மளை தேவனுடைய சமூகத்தில் அழைத்து வந்தார். அந்த தேவன் தொடர்ந்து நம்மளை வழிநடத்த வேண்டும். தேவன் மாத்திரமே நம்மளை வழிநடத்தும்படியாக ஒரு விஷயம் சோதரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் மாத்திரம் நம்மளை வழிநடத்த வேண்டும். உலகம் நம்மளை வழிநடத்தக்கூடாது. நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு சத்தமும் சூழ்நிலையும் நம்ம வழிநடத்தக்கூடாது. நம்முடைய சொந்த எண்ணங்களோ சொந்த முயற்சிகளோ நம்மளை வழிநடத்தக்கூடாது. நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மளை வழிநடத்தக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் கேட்டு அந்த சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த சத்தத்தின்படி மாத்திரம் நடக்க தேவன் நமக்கு கிருபை தரணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை நோக்கி ஏராளமான சத்தங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம திரும்புகிற பக்கமெல்லாம் நம்மளை வழிநடத்தும்படியாக ஏகப்பட்ட ஆலோசனைகள் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை எல்லாவற்றையும் புறம் தள்ளி அந்த சத்தங்களின் மத்தியில் நம் நேசருடைய சத்தத்தை அறியக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தரணும். நம்முடைய நேசருடைய சத்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை தேவன் தாமே நமக்கு தர வேண்டும். கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஒரு விஷயம் சோதரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். ஆமென்.
நம்முடைய முழு உலகமாகவும் தேவன் தான் இருக்க வேண்டும். நாம் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய முகத்தை மாத்திரமே பார்க்கக்கூடிய கிருபை நமக்கு வேண்டும். உலகத்தை பார்த்தாலும் அந்த உலகத்தை மறைத்து தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நம்முடைய ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஒரு விசேஷோத்திரம் பண்ணுவோம். शोधराम 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 விசேஷமாக நாளை தினம் முழு உலகம் முழுவதிலும் நடக்க இருக்கக்கூடிய அந்த ஆராதனையை தேவன் தம்மை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பேசுகிற ஒவ்வொரு தாசரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்தந்த சபைகளுக்கு ஏற்ற அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தேவன் தம்மை தந்துள்ள வேண்டும். தேவன் தரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக மாற வேண்டும். தேவன் தாமே வருகிற ஒவ்வொரு மக்களையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேச வேண்டும். நம்மளோடு கூட விசேஷமாக நாளை தினத்தில் தேவன் இடைப்பட வேண்டும். நமக்கென்று ஆயத்தமாக வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் நமக்கு தரும்படியாக அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக ஒரு விசேஷோத்திரம் பண்ணுவோம். शोधराम 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 ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் தாமே ஏற்ற சமயத்தில் அழைத்து வர வேண்டும். ஒருவரும் விடுபட்டு போய்விடக்கூடாது. எந்த ஒரு வேலை காரியங்களோ அல்லது இதர பல காரியங்களோ அவர்களை தடைப்படுத்தி விடாதவாறு தேவன் ஏற்ற சமயத்தில் அவர்களை மிக நேர்த்தியாக அவருடைய சமூகத்துக்கு அழைத்து வரும்படியாக ஒவ்வொரு கால சூழல்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு விசேஷோத்திரம் பண்ணுவோம். शोधराम 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 ஆமென். முழு ஆராதனையிலும் தேவனுடைய மகிமை பிரசன்னம் நிரம்பி வழிய வேண்டும். வந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய அபிஷேகம் ஆட்கொள்ள வேண்டும். அவர்கள் வந்த எந்த ஒரு விசுவாசிகளும் வந்த விதமாகவே திரும்பாதவாறு புதிய விதமான விடுதலைகளையும் புதிய விதமான கிருபைகளையும் புதிய விதமான இரக்கங்களையும் பெற்றவர்களாக இந்த இடத்திலிருந்து திரும்பிச் சொல்ல வேண்டும். தேவனுடைய தொடுதல் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட விதத்தில் காணப்பட வேண்டும். அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே எவ்விதமாக தேவனுடைய வல்லமையான அக்கினிமயமான நாவுகளால் இறங்கி அந்த ஸ்தலத்தில் இருந்த ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்ததோ அதே போல் முழு உலகத்தின் மீதும் தேவனுடைய வல்லமை ஊற்றப்படும்படியாக ஒரு புதிய விதமான அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கே வருகிற ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல தேவன் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஒரு விசேஷோத்திரம் பண்ணுவோம். शोधराम 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 ஆமென். தொடர்ந்து தேவன் இந்த ஜெப குழுக்கையை நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். இன்னும் அது அநேகமான ஜனங்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நாம் இந்த இடத்துல வந்து சில ஆயத்த வேலைகள் செய்யும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்தார், நம்மளை பலப்படுத்தினார். தொடர்ந்து தேவன் நம்மளை பலப்படுத்தும்படியாக இன்னும் தேவனுக்கென்று எதாகிலும் செய்ய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் எதையாகிலும் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய கரங்களை திடப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவன் மீதான ஒரு பக்தி வைராக்கியம் நம்மிலே இன்னும் அதிகமாக கிரியை செய்யும்படியாக அதிகமாக வேரூன்றி வளரும்படியாக கிறிஸ்துவுக்கென்று கனி தரக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை தரணும். அதுக்காக ஒரு விசேஷோத்திரம் பண்ணுவோம். शोधराम 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 ஆமென். இம்மட்டுமாக நம்மளை நடத்தி வந்த தேவன் மீதியான அந்த இரவு முழுவதும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றாக நாம் தூங்கி எழுந்திருந்திருக்கவும்
அதிகாலையில் அதி சீக்கிரமாக எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கவும் தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கவும் தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். அதற்காக ஒரு விஷயம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோதராம் 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 குமாரனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். சோதராம் 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 தேற்றரபலனாகிய பரிசுத்தாவியை ஸ்தோத்திரிப்போம். சோதராம் 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 ஜெபிப்போம்.